உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை மாநகரில் காலை வேளையில் பெய்த மிதமான மழை காரணமாக பள்ளி செல்லும் குழந்தைகள் மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கடுமையான மேகமூட்டம் காணப்பட்டது. குறிப்பாக அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியதால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகளில் பனி படர்ந்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களில் பயணித்தனர். இதனிடையே காலை 8 மணியளவில் கோவை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ய துவங்கியது. கோவை ராமநாதபுரம், காந்திபுரம் ரயில் நிலையம், சாய்பாபா காலனி, இடையர்பாளையம், வடவள்ளி, கவுண்டம்பாளையம், ரேஸ்கோர்ஸ், உக்கடம், துடியலூர், கணபதி, சரவணப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மழைக்கோட்டுகள் அணிந்தபடியும் குடைகள் பிடித்தபடியும் பள்ளிக்கு கிளம்பிச் சென்றனர். சில மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே தங்களது பள்ளிக்கு சென்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். மழை காரணமாக மாநகரம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.